வணக்கம், நான் உங்கள் கமல். நாங்கள் இது நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இது ஒரு புதுவிதமான ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்திருக்குது. இந்த பிரச்சனையை நீங்களும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது தான் நாங்கள் இதை வீடியோ போடுறோம். என்ன சொன்னால், நிறைய பேர் ஏற்கனவே செய்த வீடியோவுக்கு நல்ல நல்ல நேம் வந்திருக்கு, நல்ல மெத்தடில் பண்ணியிருக்கீங்க, ஈஸியான முறையாக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம். அதை நீங்கள் இப்படி நான் சொல்லி முடிச்சிடாமல் அடுத்த விஷுவலில் என்னென்னன்றதை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும். பார்ப்போம் வாங்க. வணக்கம், நான் கமல். இன்றைக்கு நாங்கள் உள்ள இன்டோர் குக்கிங் செய்ய போகிறோம். என்னென்னா வளமையாக வெளியில் எப்போவுமே செய்கிறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் மழையாக இருக்கிறதால இன்றைக்கு நாங்கள் உள்ளே வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கு இலங்கை மக்களுக்கு பொதுவாக தேவையான பொருள் உண்டு, அவசியமான பொருள் இன்றைக்கு பால்மா. அது இன்னும் கிடைக்கல. இப்போ ஒரு 2-3 மாதம் ஆச்சு அங்கே பார்த்து ஸ்ப்ரே அது எந்த அங்கே பால்மா கிடைக்கல. ஸோ இப்போ அதால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பொதுவாக பால் பண்ணைகள் அதில் இருக்கிறதால நாங்கள் பால் கிடைக்குதுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் பால் தான் இப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம். இதேமாதிரி நீங்கள் 1 லிட்டர் செய்து பாருங்கள். அது சரியாக வந்தால் நீங்கள் 2 லிட்டர் 3 லிட்டர் செய்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 1 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்டா உங்களுக்கும் இது புது விஷயமாக தான் இருக்கும், எல்லாருக்குமே இது புது விஷயமாக தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இதை செய்து காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் இதை இப்போ 1 லிட்டர் பால் விட்டுருக்கோம். இதை நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இதை நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும், ஓரளவுக்கு கெட்டியாகும் வரைக்கும் நாங்கள் காய்ச்சிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி அடிப்பிடிச்சிடும். 1/2 மணி நேரம் ஆச்சு வச்சு கிண்டிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த பதத்துக்கு வந்துட்டு அளவுக்கு இன்னும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் கொஞ்சம் காஞ்சிட்டா ஓகே. கிட்டத்தட்ட அந்த பதத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதை செய்து முடித்து டீ ஆற்றி காட்டும், அது வரைக்கும் பார்த்துட்ருங்க. ஓகே, பதத்துக்கு வந்துட்டு ஓகே, பொறுமையாக வளர்ந்தாச்சு, பதம் சரியாக வந்துட்டு. இப்போ நாங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை நாங்கள் அடுத்து ஒரு கொஞ்சம் இந்த சூடு ஆறும் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஓகே. இப்போ சூடு ஆறிட்டு இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன துண்டுலாக பிச்சு இப்போ இந்த பிளேட்டில் வைக்க போகிறோம். குட்டி சின்ன சின்ன துண்டுலாக வச்சு பிச்சு போட போகிறோம். ஓகே, இப்போ எல்லாமே இப்போ சின்ன சின்ன பீஸாக மெல்லிசாக இப்போ அமைக்க வச்சுருக்குது. இது இனி ஒரு 2 to 3 hours அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அப்படியே காயணும். அப்படியே நாங்களும் புது விஷயங்கள் ஏதாவது யூடியூப்பில் விஷயங்கள் போடணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க இப்போ பால்மா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இலங்கையில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்க என்னென்னா சஜஷனில் பால்மா செய்கிற சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்துச்சு. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்களும் சரி ஓகே செய்தால் நல்ல இதாக இருக்குது, நல்ல ரீச் ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு ஒரு கற்பனையில் செய்ய வலிக்கிட்டோம். செய்ய வலிக்கிட்டோம். இப்போ கடைசியாக பாருங்கள் என்ன நடந்துன்னு பாருங்கள். நீங்கள் 3 hours கிட்டத்தட்ட 3 hours கிட்ட இது ஃபுல்லாக ட்ரை ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இப்போ அடுத்து என்னென்னு சொன்னால், அடுத்த ப்ராசஸ் இதை நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 tablespoon சுகர் ஆட் பண்ணோம். ஓகே, 2 tablespoon அடிக்கின்றோம். கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஓகே தான். சீனியை டீ ஊற்றுறேன், என்ன வருத டீ தண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடித்து முடிஞ்சது. ஓகே, இப்போ நாங்கள் முடிஞ்ச உடனே நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணுள்ள வடிதட்டை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நாங்கள் அடிப்போம். ஓகே, அது அடித்தட்டாக இருந்தால் கூட ஓகே தானே. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, பால் வாசம் இருக்குது, அதே வாசம் இருக்குது பார்த்தீங்களா. எப்படி பால்மா. இப்போ நாங்கள் ஓகே பார்த்தீங்களா, இப்போ 1 லிட்டர் பாலில் இவ்வளோ பால்மா வந்திருக்கு. ஓகேயா, அப்போ நாங்கள் என்னென்னா நீங்கள் வீட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 லிட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு இப்போ எல்லாம் பால்மா முடிஞ்சுது, எல்லாம் நல்லா நீட்டாக வந்தது. பால்மா பால்மா மாதிரியே மனம் சுவை எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக உங்களுக்கு ஒரு டீ ஒன்றை போட்டு காட்டுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் மாவை போட்டு தண்ணியை விட்டோம் பாருங்கள். அப்போ தான்
No, 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 no. பால்மா எல்லாமே ஒரு எண்ணெய் அப்படியே வந்துச்சு. இதை தூக்கி நாம் குடிக்கிற யார் குடிக்கிறோம் நமக்குள்ளே இது என்னடா எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி. அப்போ என்ன தயவுசெய்து என்ன சொல்கிறேன்டா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாரும் வீட்டை ட்ரை பண்ணாதீங்க. 1 லிட்டர் பாலை நீங்கள் பாலாக காய்ச்சி டீயாக குடிங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி உங்கள் நேரத்தையும் இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்கிறத இந்த வீடியோ. ஓகே, நன்றி. இப்படி மில்க் பவுடர் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட நேரங்களையும் காலங்களையும் ஒரு காலம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல முயற்சி. நீங்கள் வந்து கடையில் போய் அங்கரை வேண்டுங்க சரிங்க, பாலை வேண்டி அப்படி நேரடியாகவே இப்போ நீங்கள் யூடியூப் செய்து காட்டுறதுக்காக பாலை வேண்டி கொண்டு காய்ச்சி இப்படி லைட்டை போட்டு இந்த அளவு தூரம் ட்ரை பண்ணி செய்யணுன்றது ஐ டோன்ட் நோ வை திஸ் பீப்புள் லைக் திஸ். இப்படி தான் தானே பாருங்கள், நான் நேற்று இதாக செய்கிறாங்க வச்சு இப்போ திருப்பி அதே சேட்டு வந்துட்டு இப்போ செய்கிறேன். கஷ்டம்.